அண்ணே ராமையும் பார்த்துட்டான். எப்படியாவது சமாளி, எப்படியாதுனா இந்த ராம் பேசாம இங்க இருந்து போயிட்டா நல்லா இருக்கும். பேசணும்னா நம்ம சீன் முடிஞ்சது. நம்ம சீனா அவ்வளவுதான், என் சோழியும் முடிஞ்சு. உன் கூட சேர்ந்தேன் பாத்தியா? ஐயோ வளங்காத. ஒண்ணு ராம் கிளம்பணும் இல்ல அண்ணன் கிளம்பணும். ஏதாவது பண்ணி தொலை. சரிதான். சிவா, அண்ணே என்னாச்சு? என்னண்ணே என்னாச்சுங்கிற? எதுக்கு அழுகுற? ஆமா, வீட்டுல வச்சு பாடா படுத்திட்டு இங்க வந்து எதுக்கு அழுகுறேன்னு கேக்குறான். நாம ஏதாவது திருக்கிட்ட பேசலாமா? வேண்டாம் வேண்டாம், இந்த பொண்ணுமனுக்கு பேசினா அப்புறம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவா. அவங்க ஃபேமிலி விஷயம் என்னமோ பண்ணட்டும், நாம கிளம்பிட வேண்டிதான். ராம் கிளம்பிட்டானா? ஓகே ஓகே, இப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. அண்ணே என்னண்ணே, எதுக்கு இந்த பக்கம் வந்த? என்ன வாட்ச் பண்ணலாம் தானே வந்த? அப்படியெல்லாம் இல்ல. பிறகு என்ன இந்த பக்கம்? அது வாசுகியும் உங்க கூட காலேஜ் கூட்டி போங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? நிஜமாவா? அண்ணிய விடுறதுக்காகவா நீங்க வந்த? ஆமா. என்னங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு நாள் அவங்க கூட காலேஜ் போ, எனக்கு வேலை இருக்கு. புரிஞ்சுக்கோ, கூட போ. சாயங்காலம் நான் கூப்பிட வரேன். சாரி. ஓகேண்ணா, அண்ணிய நாங்க கவனமா கூட்டிட்டு போறோம், நீ கிளம்பு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அழுத? நான் இங்க அழுதேன். ஏய், நான் வரும்போதுல பார்த்தேனே, கண்ணீர் கொட்டுச்சு. அது ஒண்ணு இல்லனா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இதோ நந்தினி தானா தூசி எடுத்துக்கிட்டு இருந்தா பாரு, ஒன்னு வாய கூட மூடல. நந்துமா, கண் ஒருத்தர் சரியா போச்சு, நீ வாய கொஞ்சம் மூடிக்கோ. இப்போ ஓகே, நானும் ஓகேனா, நீ கிளம்பு. அப்பாடி, ஒரு வழியா தப்பிச்சேன். எல்லாம் ஓகே. ராம் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான்? நீ ஒரு பிராடு நினைச்சிருப்பான். ஏய் நந்தினி, ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன். நீ எவ்வளவு கூலா இருக்க பாரு. அது வந்து நந்துமா, நாம ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல கான்பிடண்டா இருக்கணும். எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போதும் போதும், சாபம் விடாத. இனிலாம் நான் கஷ்டப்பட மாட்டேன், ஜாலியா தான் இருப்பேன். போ. ஏய் என்ன நடக்குறீங்க? அது வந்தா நீ சொல்லவா? நல்லா கேளு வாசுகி, என்னைக்கு ஒன்ன விட்டுட்டு இவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணேனோ, அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடா படுறேன். என்னாச்சு சிவானி, உனக்கு என்னதான் பிரச்சனை? உங்க அண்ணன் கிட்ட நீ நல்லாவே நடிக்கிற. அது எனக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணனுக்கும் நல்லாவே தெரியுது. தெரிஞ்சாலும் அண்ணன் அமைதியே போயிடுச்சுல, எதுக்காக இப்படி பண்ற? அதுதான் உனக்கு தெரியுமே. என்ன சிவானி, பக்கம் பக்கமா டயலாக் பேசுவ? என் அண்ணனுக்கு பிடிச்சாதான் எதா இருந்தாலும் செய்வேன், என் அண்ணனுக்கு பிடிக்காததை எதையுமே செய்ய மாட்டேன், அப்படி இப்படின்னு. இப்ப என்னாச்சு? இப்பவும் நான் அப்படிதான், என் அண்ணனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் செய்வேன். ஓ, நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்த வேலை உன் அண்ணனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற? எது பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல, ஆனா என்னோட கல்யாணம் என் அண்ணனுக்கு பிடிக்கும். சிவானி, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அண்ணன் என்னன்னா எதையுமே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, மனசுக்குள்ளே வச்சுட்டு கோபம் மட்டும் தான் பண்றாங்க. நீ என்னன்னா அதுக்கு மேல பொடி வச்சு பேசுற. என்னதான் நடக்குது? அது நான் சொல்லவா? சொல்லு. இப்போதைக்கு நீ அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. உங்க அண்ணன் சொல்லாமலாம் நான் இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை அப்படியே உங்க அண்ணன் சொல்லதான் செய்வேன். அப்படி நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஓகே, சொல்லாத. ஏ வாசுகி, இங்க பாரு, ராம நீ நினைக்கிறது உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் உன்கிட்டயும் சொல்ல முடியாம என்கிட்டயும் சொல்ல முடியாம பேசாமையே இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. வாசுகி, நீ அண்ணன் மேல வச்சுக்கிற பாசம் எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நான் ராம் மேல வச்சிருக்கிற பாசம். பிளீஸ் வாசுகி, அண்ணங்க சம்மதம் இல்லாம நான் கண்டிப்பா ராம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ராம் ரொம்ப நல்லவன் வாசுகி. உனக்கு தெரியுமா ராமோட ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு? ஏதோ ஆக்சிடென்ட்னு. ஆக்சிடென்ட் தான், ஆனா எப்படி இறந்தாங்க தெரியுமா? சொல்லு, என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்ச 2 மாசத்துல பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ராம்க்கும் நல்ல அடிதான் போல, ஆனா அவனோட ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டு ஹோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும் போதுலதான் அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்கன்னே தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமா வாசுகி, ராமோட ஒய்ஃபுக்கு டாக்டர் எந்த உத்தரவாதமும் கொடுக்கலையா. எப்பனாலும் இறந்துருவாங்க, இல்ல கோமா ஸ்டேஜ் கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா சுயநினைவு வர வாய்ப்பு இல்லைன்னு இருக்காங்க. ஐயோ, அப்புறம் ராம் தான் என் மனைவி எப்படி இந்த உலகத்தை விட்டு போறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கண்டிப்பா என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லி எப்படியாவது காப்பாத்துங்கன்னு டாக்டர்கிட்ட கெஞ்சி கதறி நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு உங்க மனைவி வயிற்றுல உள்ள குழந்தைய அப்படியே வளர வச்சிருக்காங்க. உண்மையாவா? ஆமா வாசுகி, தாய் பாசம் எவ்வளவு வேலை தெரியுமா? நம்பவே முடியல. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களும் அவங்க உயிரை கையில புடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அபி பிறந்ததும் அவங்க இறந்துட்டாங்க. சிவானி, ஆமா வாசுகி, கேட்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ராம் பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கான். ஒவ்வொரு நாளும் அவனோட மனைவிக்கு பணிவிட செஞ்சிருக்கான்.
நீயே யோசித்து பாரு, வேற யாராவது இருந்தா இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப கூட பாரு, அந்த குழந்தைக்கு 3 வயசாச்சு. இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்க்கறான். அவனோட மனைவி மேல எவ்வளவு பாசம் இருந்தா, எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு உருவான குழந்தைய உயிரோட கொண்டு வந்து எவ்வளவு அழகா பாத்துக்கிறான். அந்த அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு வாசுகி. ராம் அவன் மனைவி கிட்ட காமிச்ச அன்ப என்கிட்ட காமிக்கணும் நான் எதிர்பார்க்கல. என்னோட அன்ப ராம்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளவு நல்லவன் இனியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? சாதனாவுக்கு பிளட் கொடுத்தான் பாத்தியா? அன்னைக்கு மறுநாளேவும் அந்த பாட்டிமாவை பார்த்து பேசினேன். பாட்டிமா தான் எல்லாம் சொன்னாங்க. அந்த பாட்டிமா யாரு தெரியுமா? ராம் ஒய்ஃபோட பாட்டி தான். அந்த பாட்டிமா தான் ராம் ஒய்ஃபா சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து வந்திருக்காங்க. அப்பா அம்மா பாசம் எதுவுமே இல்லாம பாட்டி கிட்ட வளர்ந்த பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா பாத்துக்கலாம் ராம் கூட்டிட்டு வந்திருக்கான். ராம் ஆக்சிடென்ட் பண்ணியவும் அந்த பொண்ணு இப்படி ஆனனால ராம்க்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளாலதான் நம்ம ஒய்ஃப் இறந்துட்டாங்கிற காரணத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஒய்ஃபா நினைச்சிட்டு இந்த குழந்தைய நல்லா வளர்த்துக்குவோங்கிற எண்ணத்துல சன்னியாசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கானா. அந்த பாட்டிமா சொல்லி அப்படி அழுதாங்க. பாட்டிமாவே எவ்வளவோ சொல்லிருக்காங்களாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, நீ சந்தோஷமா இரு. ஆனா ராம் கேட்கல. வாசுகி, இதெல்லாம் நான் கேட்ட பிறகு ராம் மேல என்ன அறியாம ஒரு அன்பு என் மனசுல இருக்கிறதெல்லாம் ராம நல்லா பாத்துக்கணும், அவனோட குழந்தைய நல்லா பாத்துக்கணும். ராம்க்கு அவன் ஒய்ஃப் மூலமா கிடைக்காத அன்பு பாசம்லாம் என் மூலமா கிடைக்கணும். இதெல்லாம் அன்னைங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அதை நினைச்சு கவலைப்படலாம், வருத்தப்படலாம். ஆனா என்ன கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஒரு பொண்ணா நினைச்சு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அனுபவிச்சு பாரு. நான் செய்யறது சரின்னு உனக்கு தெரியும். எல்லாம் சரிதான் சிவானி. ஆனா அண்ணங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனா நீங்களா என் கூட இருப்பீங்கிறதுக்காக தான் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட நான் சொல்றேன். பிளீஸ் பா, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்காக சப்போர்ட்டிவா இல்லனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் எனக்கு எதிரா இருக்காதீங்க. இதெல்லாம் ஸ்வேதாவுக்கு தெரியும், அவ புரிஞ்சுக்கிட்டா. நீங்களும் எங்களுக்கும் புரியும் சிவானி. அன்னைக்கு இதெல்லாம் நந்தினி என்கிட்ட சொன்னா. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. நந்தினி, இதத்தான் அன்னைக்கு என்கிட்ட நீ சொல்லணும்னு நினைச்சியா? கிளாஸ்ல போய் சொல்லலாம் நினைச்சேன், டைம் இல்லாம சொல்ல முடியல. சரி, இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ராம்க்கு என்ன பிடிக்கணும்? நான் பார்க்கும் போதெல்லாம் திட்டான். திருவண்ணாட்டை பாத்தியா போட்டு கொடுத்துட்டான். இவனை வச்சு நான் என்ன பண்ணட்டும்? அதான் இனிமேல அவன் கிட்ட நேரடியா போய் பேசினா கதைக்காகாது. சிம்பத்திய கிரியேட் பண்ணணும். என் மேல அவனுக்கு ஏதாவது அனுதாபம் வரணும். கொஞ்சம் என்கிட்ட நெருங்கி பேச வந்தானா என் பாசம் அவனுக்கு புரியும். ராம்க்கு என்ன பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொன்னா போதும். அப்புறம் அண்ணங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். சிவானி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க அண்ணனை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உங்க அண்ணனுக்கு எது விருப்பமோ அதுதான் எனக்கும். ஏய் சரி ஓகே, நீ இப்ப சொன்னதெல்லாம் உனக்காக இல்ல, அந்த அபிக்குட்டிக்காக என் புருஷன்ட்டு நான் சொல்லாம இருக்கேன். ஆனா உங்க அண்ணன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசாமே இருக்காங்கன்னா அது உன் மேல உள்ள பாசத்தினால. உங்க அண்ணன் ஏதாவது உன்கிட்ட பேசி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அத நீ புரிஞ்சு நடந்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். இனி எந்த கம்ப்ளைண்டும் அண்ணன் கிட்ட போவாது. நீ பண்றது எனக்கு சரியா தப்பான்னு புரியல, ஆனா அந்த குழந்தைக்காக இதெல்லாம் ஏத்துக்கிறேன். இது போதும், இனி நான் பாத்துக்கிறேன். ஹே, இருந்தாலும் வாசுகி இவ ரொம்ப பண்றாப்பா, என்ன போட்டு பாடா படுத்துறா. ஏய் நந்தினி, பின்ன என்ன சும்மாவா? உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா வர்ற வரைக்கும் நீ தான் என் கூடயே இருக்க. பாரு வாசுகி எப்படி பேசுறானே. ஏய் நந்தினி, நீ கண்ணானாவா பாடா படுத்துறேல, அதுக்கு பதில் சிவானி உன்ன பாடா படுத்தட்டும். அப்படி சொல்லு வாசுகி. ஆமா ஆமா, என் கண்ணா மாதிரி யாராவது வருமா? அடி பாவி, எனக்காக என் கண்ணா என்ன வேணாலும் செய்வான். ஆமா ஆமா, எனக்காக என் நந்துக்குட்டி என்ன வேணாலும் செய்யும். ஏய் சிவானி. சரி சரி, இப்ப அழுது சீன் போட்டியே, ராம் உன்னை பத்தி ஏதாவது நினைச்சிருப்பான்னு நினைக்கிற? அதான் தெரியல. ஏ சிவானி பாத்து, நீ பண்றதெல்லாம் நடிப்புன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ராம் உன்ன ஒரேதா வெறுத்துற போறான். அதெல்லாம் தெரிஞ்சாலும் கவலை இல்ல, உன்னை பிடிக்கும்டா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான்டா இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். ஓ, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டீங்க. வேற வழி? நான் சின்ன பிள்ளைல இருந்து என்ன சுத்தி எல்லாரும் இருந்தோம், நான் அனாத மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப ராம் குழந்தையும் யாரும் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அனுபவிக்கிறாங்க. அந்த ஃபீலிங் இனி அவங்களுக்கு இருக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிதான், ராம் ஓகே சொல்றதுக்காக நீ ஏன் ராம் பின்னாடி போய் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட? ஆமாப்பா, வேற வழி? காலங்காலமா பசங்க தான் பொண்ணுங்க பின்னாடி வரணுமா? ஒரு நல்ல பையனுக்காக நாம அவன் பின்னாடி போக கூடாதா? வாயி, இதெல்லாம் உங்க அண்ணன்ட்ட சொன்னேன். ஏன் தங்கச்சியான நம்ப கூட மாட்டாங்க. இவ்வளவு மாறிட்ட வாசுகி. எப்பவுமே என்கிட்ட இந்த கேரக்டர் உள்ள இருக்கும்.
அது இப்போ ராம்காக வெளியே வந்திருக்கு. சரிதான். ஏய் நாம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம்பா. பஸ் என்ன போயிடுச்சா என்ன? நம்மள மீறி போயிடுமா? இன்னைக்கு லேட் போல. வரும் இனிமேதான். இவ்வளவு லேட் ஆகும் தெரிஞ்சா கண்ணாவை போக சொல்லிருக்கவே மாட்டேன். ச்சே, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்கலாம். வர வர சரியில்லை நந்துமா. உங்க லவ் ரொம்ப ஓவரா போகுது. ஆமா ஆமா, லவ் யூ மேடம் சொல்ல மாட்டாங்களா? ஆனா கண்ணாவை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா? ஏய் இது ஒரு வகை லவ்ப்பா. என்ன கழுதையோ, ஆளாளுக்கு இப்படி ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருங்க. இதெல்லாம் முத போய் என் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லணும். ஏய் இல்ல இல்ல, இதெல்லாம் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வகை அன்பு இருக்கு. நான் பண்றது என்ன வகை அன்புன்னு வேணா கேக்குறேன். கேளு கேளு. உன்னையும் திருவானாவும் பார்த்த பிறகுதான் வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு ராம் வந்திருக்கான். எப்பவுமே வாசுகி, உங்க 2 பேரோட லவ் ரொம்ப பெஸ்ட் தான். அது என்னமோ உண்மைதான். சரி, இதே மாதிரி ஒத்துமையா இருந்து எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்கப்பா. புரியுதா? எங்க கையில இல்ல, ராம் கையில தான் இருக்கு. அதுதான் என்னைக்கு நடக்க போகுதோ. பக்கத்துல வந்து பேச கூட விட மாட்டேங்கிறான். இவனை புரிய வச்சு நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணி நான் காணும் ஒற்றை கனவை உன் காதில் உளறிட வேண்டும். என்னை மீறி உன்னிடம் மயங்கும் என்னை நாம் தடுத்திட கூடாதே கூடாதே. போலாம்ப்பா வாங்க. இந்த பொண்ணு ஏன் தேவையில்லாம நம்ம பின்னாடியே சுத்தி அதுவும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்தி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? நம்மளால அவ உட்காந்து அழுகுறாங்க. முதல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. என் மனைவி கஷ்டப்பட்டதே போதும். நிஷா என்னங்க மெதுவா போங்க. ஏன் இவ்வளவு ஸ்பீடு? இதுவே ஸ்பீடா? இதை விட ஸ்பீடெல்லாம் போலாம். போகவா? வேணாங்க. நிஷா மேடம், என் வைஃப் எங்க? சாரி சார், அவங்களுக்கு தலையில பலமான அடி, கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ன ஒரு குட் நியூஸ்னா உங்க வைஃப் கன்சீவா இருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு என் வைஃப் வேணும். ப்ளீஸ். இல்ல சார், வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், என் குழந்தையாவது அப்புறம் காப்பாத்துங்க. சார் எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், என் குழந்தையாவது எனக்கு வேணும். ப்ளீஸ். முயற்சி பண்றோம் சார். நிஷா, உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டு இல்ல. என்ன மன்னிச்சிருமா? I love you நிஷா. தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கணும். என்னால உன்னை காப்பாத்த முடியல. நம்ம குழந்தைய மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. ஆனா நம்ம குழந்தை மட்டும் இல்லனா இப்ப நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேமா. எல்லாம் என் நேரம். நிஷா, ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கே? விழிநீரை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே. டேய் ராம், என்னடா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? டேய் ராம், என்னடா? நிஷா, சரி வா. இல்லடா, மனசுக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா, இப்படியே ஒவ்வொரு நாள் கவலைப்பட்டு என்ன பண்ண போற? டேய், எல்லாம் என்னால தானே. ஐயோ, முத இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வா. அப்பதான் நீ உன் வாழ்க்கைய வாழ முடியும். அவ இல்லாத வாழ்க்கை என்னடா எனக்கு இருக்கு? உன்னோட குழந்தை இருக்குடா, மறந்துடாத. என்னடா கொஞ்ச நாள் அமைதியா இருக்கியேன்னு பார்த்தேன், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? நீ வா, எழுந்து வா. இல்லடா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலங்க மொத்தம் நினைச்சேன். இங்கதான் வந்து உக்காந்துட்டு இருப்பேன்னு. எழுந்துடுறா, வா போலாம். வாடா.
தங்கம் என்ன பாக்குறீங்க? அம்மாவை பாக்குறியா? சொல்லுங்க. என் தங்க கட்டி அம்மாவை பாக்குதா? எங்க சிரிங்க பாக்கலாம். சிரி சிரி சிரிடா தங்கம். டேய் டேய், தூங்கிட்டு இருக்க மொத்தல நீயா சிரிக்கிற? அம்மா இப்ப பேசுறேல, அம்மாக்காக சிரிடா. டேய் தங்கம் சிரிடா. சிரிடா, பாத்துக்கிட்டே இருக்க. என்னடா சவுண்ட் எல்லாம் கொடுக்கற? ஏய், அம்மா பேசுறது தெரியுதா? பரவாயில்லையே. இன்னொரு தடவை. டேய் டேய், இன்னொரு தடவை. அப்பத மாதிரி சவுண்ட் குடுறா. அவ்வளவுதானா? ஆனாலும் என் தங்கடா, அம்மா சொல்றத கேக்குற. மா மா இங்க வாங்கனே. என்னடி? மாமா இங்க வாங்கனே. என்ன? மா நான் பேசுனேமா, அதுக்கு ஆன் சவுண்ட் கொடுக்காமா? அப்படியா? இவ்வளவு நாள் நம்ம பேசினா கம்மன்னு கேப்பான், இல்ல அழுகுவான். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சவுண்ட் கொடுக்கறாமா? யோ, சவுண்ட் கொடுத்தீங்களாக்கோ? இங்க பாரு, பாட்டிய பாரு. பாரா. என்ன தவிர யாரையும் பார்க்க மாட்டான். என்னடா கண்ணு, நீ அம்மா மட்டும் தானே பாப்ப? மாமா பாத்தீங்களா? ஆமாண்டி. டேய் டேய் குட்டி பையா, உங்க அம்மா பேசுறது அப்படி கேக்குதோ? ஏண்டா ஆமான்னு சொல்லுமா. நம்ம தான் வயிற்றுக்குள்ள இருக்க மொத்தல இருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம்ல. என்னடா கண்ணு? பாக்குறத பாரு. எப்போ சிரிப்பான்? முகம் பார்க்க தெரியணும்லடி. முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். தூங்கும் போது எப்படி சிரிக்கிறாமா? நம்ம பேசிக்கிட்டு இருந்தா கம்முன்னு பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாண்டி. முகம் பார்க்கணும், அப்புறம் சிரிப்பாரு, அப்புறம் கைய கால ஆட்டி எதையாவது பிடிச்சிருக்கணும்னு நினைப்பாரு. ஓ, ஃபர்ஸ்ட் அப்பனா முகம் பார்க்கணும். ஏன் தங்கம் இப்பவே என்ன பார்த்துட்டு தானே இருக்கான்? என்னையா? அடுத்த அம்மா மட்டும் பார்த்து சிரி. சரியா? அம்மா அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆமா, பேசிக்கிட்டே இருங்க. என்னையும் கூட நிக்க வச்சுட்டு. என்னம்மா வேலை இருக்குடி? பாத்திரம் கழுவி துணியெல்லாம் துவைச்சு அந்த இடத்த ஒதுக்குனாதான் ஓ மகனை அங்கனக்குள்ள வச்சு குளிக்க ஊத்த முடியும். 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருங்க. அம்மா போய் வேலையை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, மெதுவா செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன்டி. இப்படி நான் சும்மாவே உட்காந்து நீங்க வேலை பாக்குற மாதிரி ஆயிப்போச்சுல. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த நேரம் நீ எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறதா நல்லது. உன் பிள்ளைய நீ நல்லா பாத்துக்கிட்டா போதும். அம்மா மிச்சப்படி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஒரு 16 நாள் ஆகட்டும். அப்புறம் உங்களுக்கு கூட மாட ஏதாவது வேலை பாக்குறேன். நீ உன் மாமியா வீட்டுக்கு போற வரைக்கும் ஒன்னும் பார்க்க வேணாம். எங்களுக்கு பார்க்க தெரியும். என் பேர பிள்ளைய எப்ப பாப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எங்க குட்டி ஐயா வந்திருக்காரு. இவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம். என்னடா கண்ணு, பாட்டியால வேலை பார்க்க முடியாதா என்ன? பாத்துக்கோடி. ஆமா, இன்னைக்கு என்ன இன்னும் ராஜுவா காணோம்? மணி இப்பதானே ஆகுது, கிளம்பி வருவாங்க. சரி சரி சரி, பாத்துக்கோ. ஏதாவது தேவைன்னா அம்மாவை கூப்பிடு. சரிங்கம்மா. பாத்தியாடா உங்க பாட்டிய? நம்ம 2 பேத்த விட வேலைதான் முக்கியம்னு ஓடிட்டாங்க. சரி விடு விடு, அப்புறம் கவனிச்சுக்கலாம். சரியா? ஏய், என் 2 குழந்தைங்களும் என்ன பண்றீங்க? பாரா, உங்க அப்பா வந்துட்டாரு. இன்னைக்கு என்னவா சீக்கிரமா இருக்கு? எல்லாம் என் 2 தங்கத்தை பாக்குறதுக்குதான். ஏய் பாரா, நம்ம 2 பேரும் தங்கங்களா? ஆமாண்டி, என் தங்கம் பெத்த தங்கம். 2மே தங்கம்தான். சரிதான். என்ன சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா இன்னைக்கு? ஆமாண்டி. சாப்பிட்டியா? நம்ம பையன், நீ நல்லா சாப்பிடுறியா? சாப்பிடுறேங்க. நீ சாப்பிட்டாதாண்டி என் பிள்ளைக்கு சாப்பாடு. அதனால நல்லா சாப்பிடு. சரிங்க. டேய் கண்ணுக்குட்டி, என்ன பண்றீங்க? என்னங்க, என் கூட பேசுறான். நான் பேச பேச அவனும் சவுண்ட் கொடுத்தான் தெரியுமா? அப்படியா? டேய் கண்ணுக்குட்டி, அப்பாவுக்குடா, அப்பாட்ட பேசிக்காமிடா. அதெல்லாம் முடியாது. என் தங்கம் அம்மா செல்லம். அம்மாட்ட மட்டும்தான் பேசுவாரு, சிரிப்பாரு. பாக்கலாம் பாக்கலாம். டேய் இங்க பாரா, அப்பா பாரு. பாரா. என்னங்க? சொல்லுடி. இப்படி அப்பாவை பாரு, அம்மா பாரு அப்படிலாம் சொல்ல மொத்தல ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாண்டி, ஏதோ நமக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி. அப்பா பாருங்க மொத்தல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, அதேதான் எனக்கும். எல்லாத்துக்கும் இந்த குட்டி தங்கம் தான் காரணம். என்னடா? டேய் என்னடா? என்னம்மா வாந்தி எடுக்கிறானா? ஆமாங்க. என்னம்மா? என்ன? என்னம்மா எதுக்கு அழுகுறான்? தெரியலங்க, வாந்தி வேற எடுத்திருக்கான். டேய் எதுக்கு அப்படி அழுகுற? என்னங்க இங்க பாருங்க, வாந்தி வேற எடுத்துட்டு இப்படி அழுகுறான். மா மா, என்னம்மா? என்ன என்ன எதுக்கு தம்பி அழுகுறான்? நீ ஏண்டி அழுகுற? மா இங்க பாருமா, தம்பி வாந்தி எடுத்துட்டான். என்னடி, பாலை கொடுத்துட்டு தோல்ல தூக்கி போட்டியா இல்லையா? இல்லம்மா. சரிடா சரிடா. பூமாரி அழாத, முத தம்பிக்கு தொடச்சு விடு.
ஒண்ணு இல்ல, பயப்படாத. சரிம்மா ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா இப்படி வாந்திலாம் எடுக்கிறான்? சின்ன பிள்ளைங்க அப்படிதான்டி. ஆள் கொடுத்தேன்னா தோல்ல போட்டு தட்டி கொடு. தம்பி ஏன் போட்டதோ மடியில போடுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படிதாம்மா பண்ணுவேன். இன்னைக்கு முடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தானா அப்படியே பேசிட்டே மறந்துட்டேன். சரிடி, இதுக்கு எதுக்கு நீ அழுற? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஹே பூமாரி, அழுகை முத நிப்பாட்டு. அவனுக்கு மேல நீ அழுதுட்டு இருக்க. என்னங்க இது ஒண்ணு இல்லைல? அதான் அத்தை ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். இங்க கொடு, அம்மாட்ட கொடு. அம்மா தோல்ல போட்டு தட்டி கொடுக்க. இல்ல இனி வாந்தி எடுக்க மாட்டான்ல? அதெல்லாம் எடுக்க மாட்டான். நீ அழுகிறத பார்த்தா அவனே அழுக நிப்பாட்டிட்டான் பாரு. சரி, நான் தோல்ல போட்டு தட்டி கொடுக்க. தட்டி கொடு, ஒன்னும் செய்யாது. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பால் கொடு. சரிம்மா. அழாதடி. ஹேய் பூமாரி, என்னங்க? தம்பி ஏப்ப விடாம இருந்தனால அது ஒரு மாதிரி ஏகுத்தளிச்சு வந்திருக்கோம். இனிமேல் கொஞ்சம் கவனமா இரு. அழாத. குமாரி, திரும்பவும் தம்பி அழுதானா அம்மாவை கூப்பிடு. சரிங்கம்மா. என்னம்மா? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேங்க. இவன் இப்படி வாந்தி எல்லாம் எடுத்தது இல்ல. எப்படி அழுகுறான் பாத்தீங்களா? அவனுக்கு தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி இருந்திருக்கும். குழந்தைக்கு ஒண்ணுனா உடனே பயப்படாத. பயந்தா நீ என்ன பண்ணணும்னு உனக்கே தோணாது, புரியுதா? ஏய் கண்ணுக்குட்டி, உங்க அம்மா ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்ட போல. இப்பதான் சிரிச்சு சிரிச்சு பேசுனா, அடுத்த நிமிஷத்துல அழுதுட்டா. பாருங்க இப்படி பண்றான். ஒன்னதான் பாக்கணும், சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு. பாரா, உங்க அப்பா என்னதான் வயிறாரு. சரி, நான் கிளம்பட்டுமா? என்னங்க, திரும்பவும் வாந்தி எல்லாம் எடுக்க மாட்டான்ல? அப்படி ஏதாவது ஒண்ணுனா போன் பண்றேன். ஆஸ்பத்திரி உடனே போயிட்டு வந்துருவோமா? இனி தம்பிக்கு வயித்து கொடுத்தேனா ஏப்ப ஒரு வரைக்கும் தோல்லே வச்சிரு, புரியுதா? திரும்ப வாந்தி எல்லாம் வராது, பயப்படாத. அப்படி எதுவும் ஒண்ணுனா எனக்கு போன் பண்ண, உடனே வாரேன், சரியா? கண்ணுக்குட்டி, அம்மாவை ரொம்ப பயமுடுத்தாத. அப்பா வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. சாயங்காலம் வாரேன். சரிங்க. ஏய், அதுங்குள்ள தூங்கிட்டியா? சரிதான்டா. திடீர்னு என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்கடா. தூங்கு. அம்மா கொஞ்ச நேரம் இப்படியே தோல்ல வச்சிருக்கேன்னா. என்னங்க பாத்தீங்களா சாதனாவோட சந்தோஷத்தை? பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சுலமா அவ வெளியே வந்து. அதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆமாங்க. என்னங்க அப்புறம் உள்ள போய் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் அன்னைக்கே பண்ணியாச்சு. தங்கச்சியை கூட்டிட்டு வந்து உன் பிள்ளைய நீ காப்பாத்திட்ட, ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லுங்க, என்னாச்சு? அது காலையில சிவானிய கவனிச்சியா? நம்ம கிட்ட ஜாலியா பேசுற மாதிரி பேசுறா. ஆனா அவ நினைப்புலாம் ராம சுத்தி இருக்குன்னு தான் தோணுது. ஐயோ, என்ன சிவானிய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க? நான் வாட்டுக்கு உண்மையை உளறிடுவேனே. யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா. ஏய் வாசுகி. சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன யோசனை? யோசனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சிவானிய பத்தி சொன்னேன்ல. அவளுக்கு என்ன, ஜாலியா விளையாண்டுகிட்டு சிரிச்சுக்கிட்டு அவ சூப்பரா தான் இருக்கா. நீங்க தான் அவளை நினைச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏய், அவ அந்த ராம இங்க பாருங்க, அவகிட்ட கேட்டுட்டேன். இந்த வருஷம் முடியற வரைக்கும் அவளோட படிப்பு தான் முதன்ட்டா. அதனால நீங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, விடுங்க. அப்படிங்கறியா? இல்லம்மா, ராம்க்கு கட்டி கொடுக்க எனக்கு என்னமோ மனசு வரல. சிவானி ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலா? அவ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் அவ விஷயத்துல நான் ரொம்ப யோசிக்கிறேன். இங்க பாருங்க, அவ மனசுக்கு அவ நல்லா இருப்பா, விடுங்க. ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. சரிங்க, எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்கோம். உங்க மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. சரிமா. இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இதே மாதிரியே இருங்க. நீயும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஆமாமா, சேலைனாலே உனக்கு ஒரு தனி அழகுதான். நிஜமாவா? சுடிதார்லாம் கொஞ்சம் சுமார் தான். சேலை கட்டினா அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ஐயோ, கேட்க சந்தோஷமா இருக்கு. அண்ணா வந்துட்டியா? எங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க? அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு எனக்கு மனசுக்கே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாண்ணா, என்னை விட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, என்ன தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் ஜோடியா கோயிலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மைதானா? அவங்க பழைய நினைவெல்லாம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு அவங்களுக்கு இடைஞ்சல் இங்க வந்தா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி உங்களுக்கும் நான் இடைஞ்சலா? ஏய் சாதனா, ஏன் தங்கச்சியை நான் இடைஞ்சல்னு சொல்வேனா? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஓகேண்ணா. நான் ஒன்னு சொல்லட்டா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போதுல நான் திரும்பி இப்படி வருவேனான்னு எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? ஆனா இப்போ இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சாதனா, இனிமேல் அதெல்லாம் பேசாத, சந்தோஷமானதை மட்டுமே யோசிப்போம். உண்மைதானா? ஆனா அண்ணா, ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து அதை அழகா பாத்துக்கிறவங்க தானே தாய். எனக்கு நீ ரெண்டாவது உயிர் கொடுத்திருக்க. சொல்ல போனா நீயும் எனக்கு அம்மா மாதிரி தான்.
சாதனா உண்மைதானா? சந்தோஷம்டா. இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு அப்புறம் அண்ணன் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் 1 மாசம் 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்தா போதும். இப்ப நீ வீட்ல சும்மா இருக்க போர் அடிச்சாலும் அண்ணன்ட்ட சொல்லு. ஏதாவது படிக்கணுமா இல்ல வீட்ல இருந்தபடி ஏதாவது ஒர்க் பண்ணணுமா ஏதா இருந்தாலும் அண்ணன் செஞ்சு கொடுக்க. 3 மாசம் கழிச்சு காலேஜ் போகணும்னாலும் சொல்லு, அண்ணன் சேர்த்து விடுறேன். எல்லாம் உன் இஷ்டம்தான். இனி ஒவ்வொரு நாள்லயும் உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு. எனக்கு உன் கூட இப்படி பக்கத்திலே இருக்கிறதான சந்தோஷம். இப்பக்கி படிக்கணும் ஒர்க் பண்ணணும் எதுவுமே தோணல. இனி ஏதாவது தோணுச்சுன்னா உன்கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என் அண்ணன் பக்கத்திலே இருக்கேன். சரியா? சரிடா. அண்ணா ஆனா வாரத்துக்கு ஒரு நாளாவது இப்படி கோவில் கூட்டி வந்துரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா வந்துருவோம். இந்த மாதிரி நாம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்துடலாம். சரிண்ணா. நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கேன். என்ன கண்ணுக்கு தெரியுதா? ஐயோ அண்ணி, உங்களுக்கு தெரியாம எப்படி தெரியுதாமா? அண்ணன் தங்கச்சி பாசத்துல என்ன ரொம்ப நினைய விட்டுட்டீங்க. உடம்பெல்லாம் குளிருது. அடிக்கிற வெயில தூக்கி போட்டா சரியா போவோம். இரு, நாளைக்கு உச்சி வெயில தூக்கி வெளியே போட்டுருவோம். தூக்கி போடுவீங்க? அதெல்லாம் தூக்கி போட்டலாம். நீ வெயிட் கம்மி தானே. என்னங்க நான் அப்படிலாம் பண்ணாத அண்ணி, பாவம். ஆமா ஆமா, நான் ரொம்ப பாவம். உங்க அண்ணன் எடுத்து சொல்லு. திரும்பவும் எடுத்து சொல்லவா? என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா பெருமையா? ஐயோ இப்ப எதுவும் தோணலையே. ஒன்னும் அவசரம் இல்ல. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்க அண்ணன் சொல்லிரு. ஓகே அண்ணி, சொல்லிடுறேன். அண்ணா அப்பப்ப அண்ணிய பத்தி பெருமையா பேசுறேன், கேட்டுக்கோ. நான் கேட்டுக்கிறேன். நீ அவளை பத்தி பெருமையா பேச அவகிட்ட ஒவ்வொரு தடவையும் ஒரு 500 ரூபாய் கேளு. கேளு, அப்பதான் பேசுவேன்னு சொல்லு. நீ 500 ரூபாய் ரெண்டு பத்தியும் கொன்றுவேன். ஒன்னு சேர்ந்துக்கிட்டு பிச்சு போடுவேன். இரு, என்னையா அங்கேயே உட்காந்துட்ட? ஆமாப்பா. மா, சாமி நல்லா கும்பிட்டு வந்துட்டீங்களா? கோவிலையே திரும்ப திரும்ப சுத்திட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சியா இப்படி கோவிலுக்கு வந்து நானும் உங்க அப்பாவும் இப்படி கைய பிடிச்சு பேசிக்கிட்டே நடந்து. ஓ அப்பா, இனி வாரம் வாரம் அண்ணன் இந்த மாதிரி கோவிலுக்கு வரலாம்னு சொல்லிருக்கான். நீங்களும் இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு வந்துருங்கப்பா. எல்லாரும் இப்படி சேர்ந்து ஒரு நாள் வரலாம். கண்டிப்பாடா. சாதனா, அம்மாவும் இதத்தான் சொல்லிட்டு வந்தேன். உங்க அப்பா கண்டிப்பா வாரேன்னு இருக்காங்க. ஓ சரி சரி. பா, கொஞ்ச நேரம் உட்காருங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் வீட்டுக்கு போலாம். சரியா? மாமா, சொல்லுமா. உங்க மகன் எதுக்கு தெரியுமா இன்னொரு 1/2 மணி நேரம் இங்க இருக்கலாம்னு சொல்றாங்க? எதுக்கு? சொல்லுங்க மாமா, எதுக்குன்னு. எல்லாரும் பேசிட்டு இருக்கலாம்னு நினைப்பான். அது இல்ல மாமா. வேற எதுக்குமா? தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாமா. இந்த கோவில்ல எப்பவும் 7 மணிக்கு மேல பிரசாதம் கொடுப்பாங்க. அத வாங்குறதுக்கு பிளான் பண்ணிதான் மாமா உட்கார சொல்லிட்டாங்க. ஏய், உண்மைதானே? பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்றதே நீ சொல்லிதாமா தெரியுது. போய் மாமா நம்பாதீங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிடதான் வெயிட் பண்றாங்க. அண்ணி, புளியோதரை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கம்மா. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பருப்பு சாதம். மிச்சம் எல்லா நாளும் ஒவ்வொரு சாதமா கொடுப்பாங்க. இன்னைக்கு புளியோதரையா இருக்கலாம். நான் சொன்னது கரெக்ட் தானே? இந்த கோவில்ல பிரசாதம் செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுட்டே போலாம்.